மக்களே, வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தஞ்சாவூர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பிகாஸ் வி ஆர் இன் தஞ்சாவூர் இல்லையா. ஸோ அதனால தஞ்சாவூர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து தீபாவளி அப்போது தஞ்சாவூர் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே தீபாவளிக்கான ஒரு சில திங்ஸஸ் எல்லாமே வாங்குகிற அக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பீங்க. வீடியோ எல்லாமே எடுத்திருந்தேன், கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து தீபாவளிக்கு 2 days இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:47 ஆகுது. ஸோ நானும் என் தங்கச்சி வந்து ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ எங்கள் அப்பா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்ப போகிறோம். ஹலோ ஆல், இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷாப்பிங் வந்து போகிறோம். ஸோ இந்த டேயில் வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்றதுனால எங்களை ஷாப்பிங் பண்ண சொல்லிவிட்டு அவங்க போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இருந்த ஒரு இயரிங் ஷாப்பில் நானே தங்கச்சியும் ஒரே மாதிரி இயரிங் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ஹாப்பி ஸ்வீட் ஸ்டால் பக்கம் வந்து போயிட்டுருக்கோம். இந்த டைம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே என் தங்கச்சி வந்து ஒரு ஷால் வாங்கியிருந்தா. 50 rupeesக்கு நல்ல லாங்காக சூப்பர் குவாலிட்டியில் வந்து இருந்துச்சு. அப்புறம் ப்ளாசோ பேண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த ஷால் தான் வந்து வாங்கியிருந்தா. 50 rupeesக்கு வந்து வர்த்துன்னே சொல்லலாம். நாங்கள் மெயினாக வந்தது இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு தான். எனக்கும் என் தங்கச்சிக்கு இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லா கடைக்கும் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு இயரிங் ஷாப்பை விடலை, எல்லா ஷாப்புக்கும் போயிட்டு ஒரு ஷாப்லேயும் யூனிக்கான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினோம். இங்கே போனால் தான் நம்ம வந்து நார்மல் டேஸில் வாங்குறதை விட இந்த மாதிரி தீபாவளி டைமில் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய இயரிங்ஸ்லாம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் போயிட்டு பெருசாக எதுவுமே வாங்க மாட்டோம். இதுலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் வாங்குவோம், வெஸ்டர்ன் வியரும் வாங்குவோம். தேவைப்படுறத நாங்கள் இந்த நேரத்துலேயே வந்து வாங்கி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜிலானோடைய ரோடு சைடு. தெற்கு வீதியில் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷாப்பிங்கில் வந்து தெற்கு வீதியில் தான் வந்து ஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஜிலான் சைடு அது வரையும் நல்லா சூப்பரான ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ஷாப் இயரிங்க்கு. இங்கேயும் வந்து ஒரு இயரிங் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். அண்ட் வாங்கிட்டு சரி கொஞ்சம் பசி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பசி வரதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு பானிபூரி ஷாப்புக்கு போயிருந்தோம். நிறைய வாட்டி இந்த ஷாப்பில் சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கோம். ஏன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்கும் இந்த கடை. ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைன்னே சொல்லலாம். இந்த கடை தான் ஜிலானுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. அன்றைக்கி ரொம்ப பசிது, என் தங்கச்சி ஏதாவது வாங்கலாம் சாப்பிட்லான்னு சொன்னதுனால இங்கே வந்து பானிபூரி வந்து மசாலா பூரி வாங்கி சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு 30 rupees தான். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து அகெயின் வந்து இந்த சைடு வந்துட்டோம். திவ்யா ஸ்வீட் ஸ்டால் அந்த சைடு வந்து வந்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஆனந்தம் சைடு வந்து போனோம். இங்கே வந்து ஆனந்தம்க்கு பக்கத்துலேயே இந்த ஒரு ஷாப் இருந்துச்சு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த வளையல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பேங்கிள்ஸ் பெருசாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து ஜிமிக்கியெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு வளையல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மேட்சிங்காக பர்ஃபெக்டாக கிடச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி போனீங்கன்னா அந்த கடையில் கண்டிப்பாக ஷாப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு எடுத்துகிட்டு போன தீபாவளி இயரிங்க்கு மேட்சிங்காகவே கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. வந்தோடனே குறிஞ்சி மெட்ரோக்கு தான் வந்து போயிருந்தோம். அதுவும் நாங்கள் போனது வந்து ஒரு 8:30 தான். 9 o'clock வந்து க்ளோசிங்கு. ஸோ அதனால நாங்கள் ஒரு 1/2 hour தான் டைம் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரொக்கோலி சூப் வந்து வாங்குறதுக்கு தான் வந்து போயிருந்தோம். ப்ளஸ் அப்படியே நான் வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்படின்றதுனால கொஞ்சம் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானே என் தங்கச்சியும் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 3 items மட்டும் தான் வாங்கியிருந்தோம். பிகாஸ் டைம் அவங்க இல்லை, க்ளோசிங் டைம் ஆக போச்சு அப்படின்றதுனால. ப்ளஸ் அங்கேயே வந்து தீபாவளிக்கான முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே அங்கேயே ரெடிமேடாக விற்கிது. இதில் வந்து செய்ய முடியாதவங்க அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே எல்லாமே ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து டே 2 முடிஞ்சு டே 3ல் நாங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு ஷாப் வந்து போட்டிருந்தாங்க. எங்கே அப்படின்னா ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்லிப்பர் ஷாப் வந்து இருந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு இயரிங் ஷாப்புக்கு வந்து
வந்து வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போனதெல்லாம் வச்சு இந்த டைமில் வேறு என்ன மாதிரியான வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் என் தங்கச்சிக்கு வந்துருச்சு. தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு இது மாதிரி போடலாமா இல்லை நான் ஆல்ரெடி வாங்கினதே போட்டுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு எங்கள் அம்மா வந்து பேங்கிள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பேங்கிளும் வந்து வாங்கிட்டோம். அண்ட் அப்படியே நானும் என் தங்கச்சி பேசிகிட்டே போனோம். ஸோ மழை டைம்ன்றதுனால இந்த மாதிரி சுண்டல் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு இது வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இது குறிஞ்சி மெட்ரோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பு. இது எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ஷாப்பில் எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால இங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கினோம். பட் ப்ரைஸ் இங்கே தாறுமாறாக இருந்துச்சு கைஸ். எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு குறிஞ்சி மெட்ரோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்பு. ஸோ அங்கேருந்து நாங்கள் பாம்பே சூப்பர் பஜாருக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்கி ஆப்போசிட்லேயே எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஷவர்மா ஷாப் இருக்கும். அங்கே போயிட்டு பார்பிக்யூ மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட திவாலி ஷாப்பிங். இந்த மாதிரி தான் போச்சு. ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் போச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து யாரெல்லாம் வந்து தஞ்சாவூரில் ஷாப்பிங் போவீங்கன்னு சொல்லுங்கள். செம்ம க்ரௌடாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.